வச்சிருக்கியா சோதரம் பண்ணுவோம். சோதரம் பண்ணுவோம். ஆறு கலப்படை கூடாது, தோத்து போக கூடாது, கலவில போகக்கூடாது. அதுதான் சோதரம் பண்ணுவோம். நம்ம வேண்டிய ஆதாரத்தில் நமக்கு தரக்கூடிய சோதரம் பண்ணுவோம். சாயங்காலத்துக்குள்ள போய் நாங்கள் சமயத்தில் சேர கத்துல உதவி செய்யப்படியா சோதரம் பண்ணுவோம். விசுவாச வீடுகள் எல்லாத்தையும் தேவ சமூக பாதுகாக்கிறது சொல்றோம். உங்களை நடத்துவதன்படியே கத்தாவே இந்த பயணத்தினார்கள் சோதர பயணத்தினார்கள் தொடர் தோல்வியாக சபைகளுக்கு முன்பாக செல்லட்டு மாட்டாங்க. ஒவ்வொருவரும் ஒரு புது பல சோதனத்தினால கிருபை பெருகும் என்கிற வார்த்தையின்படி சோதனை படுகிறது மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களை கட்டாக மகிமைப்படுத்திக் கொண்டு கட்டாக கிருபைகளாக பெருகிக் கொண்டு அந்த கிருபையினால உண்டாகிற சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட சிறுமையினால் உண்டாகிற ஆண்டவரே அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட சிறுமையினால் உண்டாகிற அந்த ஆளுகை ஜெய மத்தியில் உருவாக்கப்பட உதவி செய்யப்படியாக செபிக்கிறார்கள். கர்த்தாவே நாங்கள் குறிக்கப்பட்ட நேரத்துக்கு ரெகோபோத்துல போய் சேர வேண்டும். வரைக்கும் யாருக்கு அந்த கலைப்பு வரக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவன் போக 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 நான் ஓடிக்கொடுக்கும் நலவத்தின் பேர் நிலவுண்டாது. யாருடைய காரணம் நீங்கக்கூடாது, யாரும் நிலவீடப்படக்கூடாது. தன்னுடைய நலத்தினால் நலப்படும் பாதுகாக்கிறது நலப்படுத்துவது ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஊழியம் செய்தால் இறைவன் என்னை கனம் செய்திடுவார். இயேசுவே உமக்கு ஊழியம் செய்தால் இறைவன் என்னை கனம் செய்திடுவார். இயேசுவே நீர் எங்கே இருந்திடுவீரோ இணைந்தங்கே இருந்திடுவார். இயேசுவே நீர் எங்கே இருந்திடுவீரோ இந்த
நானும் உன்னை நீ அருமையா நானும் உன்னை எனக்கு பதிலா ஜீவனுக்கு சாட்சியா உன்னத வெள்ளனை காருமையா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத வெள்ளனை காருமையா உலகம் மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உலகம் மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா யாரை அனுப்புவேன் என்று உரைக்கும் ஆண்டவர் சத்தம் கேட்டிடுதே யாரை அனுப்புவேன் என்று உரைக்கும் ஆண்டவர் சத்தம் கேட்டிடுதே அடியேன் இருக்கின்றேன் எனக்கும் தேவா அங்கம் வரை அடியேன் இருக்கின்றேன் எனக்கும் தேவா அங்கம் வரை சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உலகம் மாமிசம் சாத்தானை வீடியோ வாங்க நான்கு திசையிலும் நற்செய்தி சொல்லுவோம் நல்லதோ ஜீவியம் செய்திடுவோம் நான்கு திசையிலும் நற்செய்தி சொல்லுவோம் நல்லதோ ஜீவியம் செய்திடுவோம் நாயகன் வருகையை நோக்கிய செல்லுவோம் நாதன் இயேசுவுடன் சீயோனில் நிற்போமே நாயகன் வருகையை நோக்கிய செல்லுவோம் நாதன் இயேசுவுடன் சீயோனில் நிற்போமே உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத வெள்ளனை காருமையா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத வெள்ளனை காருமையா உலகம் மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உலகம் மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா
நாயகன் இயேசுவின் நாமத்தை புகழ்வோம், நமது நாமத்தை மறைத்திடுவோம். நாயகன் இயேசுவின் நாமத்தை புகழ்வோம், நமது நாமத்தை மறைத்திடுவோம். நாங்கள் சிறுக இயேசு பெருக, நாதனே எம்மை இன்றும் அர்ப்பணித்தோம். நாங்கள் சிறுக இயேசு பெருக, நாதனே எம்மை இன்றும் அர்ப்பணித்தோம். பாவியை ரட்சிப்பது இயேசுவின் நாமம், வியாதியை நீக்குவது இயேசுவின் நாமம். பாவியை ரட்சிப்பது இயேசுவின் நாமம், வியாதியை நீக்குவது இயேசுவின் நாமம். பேயினை துரத்திடும் இயேசுவின் நாமம், அழித்திடும் இயேசுவின் நாமம். பேரின்பம் அழித்திடும் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் கூடுவோர் நடுவில் இருப்பேன் என்பவர் ஜீவிக்கின்றார். இயேசுவின் நாமத்தில் கூடுவோர் நடுவில் இருப்பேன் என்பவர் ஜீவிக்கின்றார். இயேசுவின் நாமத்தில் கேட்பதை தருவார், இன்பத்தை இகமதில் பெருகச் செய்வார். இயேசுவின் நாமத்தில் கேட்பதை தருவார், இன்பத்தை இகமதில் பெருகச் செய்வார். பாவியை ரட்சிப்பது இயேசுவின் நாமம், வியாதியை நீக்குவது இயேசுவின் நாமம். பாவியை ரட்சிப்பது இயேசுவின் நாமம், வியாதியை நீக்குவது இயேசுவின் நாமம். பேயினை துரத்திடும் இயேசுவின் நாமம், பேரின்பம் அளித்திடும் இயேசுவின் நாமம். பேயினை துரத்திடும் இயேசுவின் நாமம், பேரின்பம் அளித்திடும் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் காண்போம், இயேசுவின் நாமத்தில் அடையாளம் காண்போம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் காண்போம், இயேசுவின் நாமத்தில் அடையாளம் காண்போம். குருடர் காண்பார், செவிடர் கேட்பார், இயேசுவின் நாமத்தை புகழ்ந்திடுவார். குருடர் காண்பார், செவிடர் கேட்பார், இயேசுவின் நாமத்தை புகழ்ந்திடுவார். பாவியை ரட்சிப்பது இயேசுவின் நாமம், வியாதியை நீக்குவது இயேசுவின் நாமம். பாவியை ரட்சிப்பது இயேசுவின் நாமம், வியாதியை நீக்குவது இயேசுவின் நாமம். பேயினை துரத்திடும் இயேசுவின் நாமம், பேரின்பம் அளித்திடும் இயேசுவின் நாமம். பேயினை துரத்திடும் இயேசுவின் நாமம், பேரின்பம் அளித்திடும் இயேசுவின் நாமம். நாயகன் இயேசுவின் நாமத்தை புகழ்வோம், நமது நாமத்தை மறைத்திடுவோம். நாயகன் இயேசுவின் நாமத்தை புகழ்வோம், நமது நாமத்தை மறைத்திடுவோம். நாங்கள் சிறுக இயேசு பெருக, நாதனே எம்மை இன்றும் அர்ப்பணித்தோம். நாங்கள் சிறுக இயேசு பெருக, நாதனே எம்மை இன்றும் அர்ப்பணித்தோம்.
எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க செய்தவரின் தேவன், எப்போதும் எம்மை வெற்றி சிறக்க செய்தன கிறிஸ்துவுக்குள். எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க செய்தனரின் தேவன், எப்போதும் எம்மை வெற்றி சிறக்க செய்தன கிறிஸ்துவுக்குள். தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ரத்தத்தினாலே ஜெயத்தை பெற்றிடுவோம். அக்காவின் ரத்தம் தெளித்த வீட்டின் சாத்தானுக்கு இடமில்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜெயத்தை பெற்றிடுவோம். அக்காவின் ரத்தம் தெளித்த வீட்டின் சாத்தானுக்கு இடமில்லை. ரத்தத்தால் ஜீவன், ரத்தத்தால் சுகம், ரத்தத்தால் தைரியம், ரத்தத்தால் ஜெயம். ரத்தத்தால் ஜீவன், ரத்தத்தால் சுகம், ரத்தத்தால் தைரியம், ரத்தத்தால் ஜெயம். எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க செய்தவரின் தேவன், எப்போதும் எம்மை வெற்றி சிறக்க செய்தன கிறிஸ்துவுக்குள். தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லியே என்றும் சாத்தானை வென்றிடுவோம். சாத்தானை இயேசு வார்த்தையால் ஜெயித்தார், ஜெயம் ஜெயம் அவர்க்கே. சாட்சியின் வசனம் சொல்லியே என்றும் சாத்தானை வென்றிடுவோம். சாத்தானை இயேசு வார்த்தையால் ஜெயித்தார், ஜெயம் ஜெயம் அவர்க்கே. வார்த்தையால் ஜீவன், வார்த்தையால் சுகம், வார்த்தையால் தைரியம், வார்த்தையால் ஜெயம். வார்த்தையால் ஜீவன், வார்த்தையால் சுகம், வார்த்தையால் தைரியம், வார்த்தையால் ஜெயம். எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க செய்தவரின் தேவன், எப்போதும் எம்மை வெற்றி சிறக்க செய்தன கிறிஸ்துவுக்குள். தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
எல்லாம் சோதனை பண்ணுங்க. நம்முடைய பிரயாணத்தையும் கூட நம்முடைய ஆசைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய அலட்சியங்கள், நம்முடைய தீர்மானங்களுக்கு ஏற்ற நன்மையான வாசனைகளுக்கு அந்த திறங்கள் அதுக்கு ஆசோதனம் பண்ணுவோம். எங்களுக்கு கொடுத்ததான நல்ல திறனுக்காக இருக்கிறோம். எங்களுக்கு நிறைவாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கூட எங்களை வழிநடத்தும்படியாக எந்த கணிப்புகள் இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் சேர்வதற்கு எங்களுக்கு துணையாக இருக்கும்படியாக, எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரு சமூகத்தில் எல்லாரையும் பார்த்து கொடுக்கிறோம். தேவ நடத்தி நாங்கள் நடக்கிறோம். கேட்கிறோம், ரட்சிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரே தேவன், என் கர்த்தரே தேவன், எனக்காய் மரித்து எனக்காய் உயிர்த்த கர்த்தரே தேவன், என்னோடு இருக்கும் கர்த்தரே தேவன், என்னோடு இருக்கும் கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன், என் கர்த்தரே தேவன், எனக்காய் மரித்து எனக்காய் உயிர்த்த கர்த்தரே தேவன், என்னோடு இருக்கும் கர்த்தரே தேவன், என்னோடு இருக்கும் கர்த்தரே தேவன். பாடிப் போற்றிடுவேன், பணிந்து வாழ்த்திடுவேன். இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நீங்கள் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுவே தெய்வம் என்று நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அறிக்கையிடுவீர்களானால், இயேசுவே என் பாவத்தை மன்னியும் இயேசுவே எங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் சொல்லி என்று அறிக்கையிடுவீர்களானால், சொல்லி அறிக்கையிடுவீர்களானால், இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் மீண்டும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீங்க. இயேசு உங்களை அன்பாய் அழைக்கிறார். இயேசு உங்களை அன்பாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா. 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 வருத்தத்தோடு கழிப்பதே வந்தவர் பாவம் ஒழித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் கருணையிலே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் கருணையிலே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு வந்தே. இயேசு பாவிகளை நேசிக்கிறார். ரட்சிக்கிறவர். இயேசு
பாவிகளை நேசிக்கிறார். இயேசு பாவிகளை நேசித்தார். இயேசு வியாதிகளை சுகமாக்குகிறார். இயேசு வியாதிகளை சுகமாக்குகிறார். இயேசுவை பற்றியுள்ள செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த இயேசுவை பற்றியுள்ள செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானம் தர்றேன், நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன், உங்களுக்கு நிம்மதி தருகிறேன். உங்களுக்கு நிம்மதி தருகிறேன். ஏன் இயேசுதான் கொடுப்பாரா, வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களா ஏன் இயேசுதான் கொடுப்பாரா, வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு மெய்யான தெய்வம். இயேசு மெய்யான தெய்வம். அவர் பரிசுத்த ஆவியினால மரியாளின் வயிற்றில் பிறந்தார். அவர் பரிசுத்த ஆவியினாலே மரியாளின் வயிற்றில் பிறந்தார். அவர் மனுஷன் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த மாம்ச சரீரத்துல 33 வருஷம் அவர் உயிரோடு வாழ்ந்தார். இந்த மாம்ச சரீரத்தில் 33 வருடம் உயிரோடு வாழ்ந்தார். ஆகையினால் அந்த சமயத்துல அநேகருக்கு நன்மை செய்தார். ஆகையினால் அந்த சமயத்தில் அநேகருக்கு நன்மை செய்தார். அநேக குருடர்கள் பார்த்தாங்க, அநேக குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டாங்க, செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினாங்க, ஊமையர்கள் பேசினார்கள், குஷ்டரோகிகள் சுகமானாங்க. குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள். ஏன் மரித்தும் அநேகர் உயிரோடு எழுப்பினாங்க. ஏன் மரித்தும் அநேகர் உயிரோடு எழுப்பினார்கள். பிரியமானவர்களே, இந்த இயேசு இந்த நன்மை மாத்திரம் செய்யல, பிரியமானவர்களே, இயேசு இந்த நன்மையில் மாத்திரம் இந்த செய்யவில்லை. மனுஷனுடைய பாவத்தை போக்குறதுக்கு, மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்கு அவன் பாத யாத்திரை போறான், பாதயாத்திரை போகிறார்கள். பாவத்தை போக்குறதுக்கு பாவத்தை போக்குகிறது. பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். பாவத்தை போக்குறதுக்கு பாவத்தை போக்குகிறது. பல மிருகங்களின் ரத்தத்தை கொடுக்குறாங்க. பல மிருகங்களின் ரத்தத்தை கொடுக்கிறார்கள். பாவம்னா எப்படி வந்துச்சு பாஸ்டர் நீங்க கேட்கலாம். பாவம் என்ன எப்படி வந்துச்சு பாஸ்டர் நீங்க கேட்கும் அந்த பாவம்ங்கிறது நம்ம ஒரு பக்தர் சொல்லுறோம். பாவம் என்கிறது ஒரு பக்தன் சொல்லுகிறார். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரித்தார், தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். நான் துர்க்குணத்துல உருவானேன். நான் துர்க்குணத்தில் உருவானேன். பிரியமானவர்களே, பாவம் என்பது நாம் பிறக்கும் போதே நம்மோடு சேர்த்து வந்துருது. பிரியமானவர்களே, பாவம் என்பது நாம் பிறக்கும் போதே நம்மோடு சேர்ந்து வந்திருக்கிறது. அந்த பாவத்துக்கு ஒரு பரிகார அழிவு வேணும். அதனாலே இந்த பாவத்திற்கு ஒரு பரிகார அறிவு வேணும். அந்த பாவத்தை பரிகரித்து இந்த பாவம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த பாவத்தை பரிகரிக்க வேண்டும். அந்த பாவம் இருந்ததென்றால் என்ன நடக்கும்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும். அது மட்டுமில்ல, அது மட்டுமல்ல, அந்த பாவத்தினால வியாதி, அந்த பாவத்தினால வியாதி, வியாதியினால தருத்திரம், வியாதியினாலே தரித்திரம், பல தீய பழக்கம், பல தீய பழக்கம், குடும்பத்துக்குள்ள பல சாபம், குடும்பத்திற்குள் பல சாபம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறது. இது போக்குறதுக்கு என்ன செய்யறது? இதை போக்குவதற்கு என்ன செய்வது? இயேசு சாமி இதை போக்குறதுக்கு இயேசு சாமி இதை போக்குவதற்கு 2024 வருஷத்துக்கு முன்னாடி 2024 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தின் மத்திய பாகத்துல, உலகத்தின் மத்திய பாகத்திலே சிலுவையில ரத்தத்தை எல்லாம் இயேசு சிந்தினாங்க. சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். இயேசு ரத்தம் சிந்தினாங்க. இயேசு ரத்தம் சிந்தினார். எதுக்காக? எதற்காக? மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவத்தை போக்குறதுக்காக, மனிதனிடத்தில் இருக்கிறதான பாவத்தை போக்குவதற்காக, பாவத்தை போக்குறதுக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, பாவத்தை போக்குவதற்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. பிரியமாக ஆகையாலே ரத்தத்தை பாவ மன்னிப்பு வேணுமா? அந்த ரத்தத்தினுடைய பாவ மன்னிப்பு வேண்டுமா? இயேசுவே, இயேசுவே, எங்கேயும் நீங்க போக வேண்டாம். எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு, இருக்கின்ற இடத்திலே இருந்து, இயேசுவே இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னியும். இயேசுவே என் சாபத்தை மாற்றுங்க, இயேசுவே, என் சாபத்தை மாற்றும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நன்றாக இருக்க என் வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளின் வாழ்க்கை நன்றாக இருக்க எனக்கு வேண்டும். உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க. இயேசுவே, என் பாவத்தை எல்லாம் மன்னியுங்க. என் பாவ பரிகாரமாக என் பாவ பரிகாரமாக நீர் சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க. நீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர். அதை நான் நம்புறேன். அதை நான் நம்புகிறேன். உங்களை இருதயத்துல ஏத்துக்கிடுறேன். உங்களை நான் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். இருதயத்துல ஏற்றுக்கொண்டா போதும், இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும், வாயில சொன்னா போதும், வாயில் சொன்னால் போதும், உங்களுக்கு விடுதலை உண்டாகும். உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அதுதான் நாங்க கிராமமா நடந்துட்டு போய் இந்த இயேசுவை பத்தி அறிவிக்கிறோம். அதைத்தான் நாங்கள் கிராமமாக சென்று இந்த இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம். நீங்கள் அந்த இயேசுவை விசுவாசிங்க. நீங்கள் அந்த இயேசுவை விசுவாசிங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இயேசு உங்களுக்கு சமாதானம் தரும். இயேசு உங்களுக்கு சமாதானம் தரும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சமாதானம் இல்லை. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சமாதானம் இல்லை. புருஷனுக்கும் மனைவிக்கு சமாதானம் இல்லை. புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே சமாதானம் இல்லை. அங்க சகோதரனுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. சகோதரனுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனதார நீங்கள் இருதயத்துல விசுவாசிக்க போது மனதார நீங்கள் இருதயத்திலே விசுவாசி. இன்று முதல் உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இன்று முதல் உங்களுடைய வீட்டுக்கு
உங்களுக்கு ரட்சிப்பு இந்த உண்டாகும். வார்த்தையை நீங்க மௌனமா கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த வார்த்தையை மௌனமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தபடியா ஆண்டவர் தாமே உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 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 இயேசுவை பத்தி அறியணும்னா இயேசுவை பத்தி அறியணும்னா கரிகிளி ரோட்ல கரிகிளியில வெள்ளப்பூத்தூர் போற ரோட்ல எங்களுடைய சபை இருக்குது. கரிகிரி போற வெள்ளப்புதூர் ரோட்டில் எங்களுடைய சபை இருக்குது. ACPM. அங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு அங்க பிரேயர் நடக்கும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு அங்க பிரேயர் நடக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் அங்க ஊழியக்காரங்க இருப்பாங்க. அங்க ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். ஏதாவது கஷ்டம் வருதுன்னா நீங்க போய் சொல்லலாம், ஜெபிக்கலாம். ஏதாவது உங்களுடைய கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதை சொல்லி அங்க போய் இயேசு ஜெபிக்கலாம். அநேகருக்கு விடுதலை தர்றார். இயேசு அநேகருக்கு விடுதலை உங்க தருகிறார். வாழ்க்கையில அப்படி நன்மை செய்வார் என்று விசுவாசி. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார் என்று விசுவாசி. அல்லேலூயா. நாமத்தினால வேதனையை இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவது. ஆவியே வெளியேறு. 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 இயேசு நாமத்தில வெளியேறு. வெளியேறு. வெளியே போ. இயேசு ஜெப ஜெயா. இயேசு ஜெப ஜெயா. ஷாவல கரப. ஷாவல கரப. இயேசு நாமத்தில. இயேசு நாமத்தில. இயேசு நாமத்தினால விசுவாசிக்கிற சரீரத்தில் இடமில்ல. சச்சின் துணை நான் குடிக்கிற வாயில ஊத்து. ஏசு ரத்தம். ஏசு ரத்தம்.
இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்களில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடந்து செல்கின்றார். நீராடுகிறார். பல மிருகங்களை பலியாக்குகிறார். தன்னுடைய ரத்தத்தை கூட சிந்துகிறார். ஏன் தன்னுடைய ரத்தத்தை கூட சிந்துகிறார்? ஆனால் அவனுக்கு ஒரு விமோச்சனம் இல்லை. ஆனாலும் அவனுக்கு ஒரு விமோச்சனம் இல்லை. அவன் உள்ளத்துல ஒரு சமாதானம் இல்லை. அவருடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை. எல்லா வேதமும் சொல்லுது. எல்லா வேதமும் சொல்லுகிறது. ரிக் வேதம், யெஷூர் வேதம், இந்த வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? சரியான வேதங்கள் என்ன சொல்லுகிறது? சாமம் அதர்வானம் இந்த 4 வேதங்களும் என்ன சொல்லுகிறது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப மனுஷனுக்காக ரத்தம் சிந்தப்படணும். சிந்தப்பட வேண்டும். மிருகத்தின் ரத்தம் சரியாகுமா? ஒருபோதும் சரியாக முடியாது. மிருகத்துக்கு 5 அறிவு தான் உண்டு. ஏனென்றால் மிருகத்துக்கு 5 அறிவு தான் உண்டு. மனுஷனுக்கு 6 அறிவு உள்ளது. மனிதனுக்கு 6 அறிவு உண்டு. 6 அறிவு உள்ள மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்கு அதனால் 6 அறிவு பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தமானது பாவ சாபம் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது. பாவ சாபம் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது. மனுஷன் பிறந்தது பாவத்தில் பிறக்கிறான். மனுஷன் பிறப்பது பாவத்திலே பிறக்கிறான். ஒரு பக்தன் சொல்லுகிறார், தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். துர்க்குணத்தில் உருவானேன். நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஆனால் இந்த துர்க்குணமும் பாவம் போக்குறதுக்கு எப்படி? இந்த துர்க்குணமும் பாவம் போக்கப்படுவது எப்படி? பலி இயேசுதான். சத்தியம் இயேசுதான். அவருக்குரிய ஜீவன் இயேசுதான். பிரியமானவர்களே, ஜீவனும் இயேசுவும் பிரியமானவர்களே, பாவ பரிகாரத்துக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். உங்களுடைய பாவத்துக்கான பரிகாரமா இயேசு சிலுவையில ரத்தங்கினார். அந்த ரத்தத்தை நீங்க விசுவாசிப்பீர்களா? அந்த ரத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? என் பாவத்தை மன்னிங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னியோ. இயேசுவே நான் உங்களை ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே நான் உங்களை ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீங்களா? முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களா? உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். நீங்க இருக்கிற எந்த இடத்துக்கு போக வேண்டாம். நீங்கள் எந்த இடங்களுக்கு போக வேண்டாம். இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு, நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து கொண்டு எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். எனக்கு நிம்மதியை தாங்க. எனக்கு நிம்மதியை தாரும். சமாதானத்தை தாங்க. எனக்கு சமாதானம் தாரும். வாழ்வில் சந்தோஷத்தை தாங்க. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் தாரும். இதெல்லாம் வேறு பாவம் தான் பிரியமானவர். எல்லாத்தையும் கெடுக்கிறது பாவம் தான். இதனுடைய வேறு பாவம் தான் பிரியமானவர்களை கெடுக்கிறது பாவம் தான். அந்த பாவத்துக்கு பரிகாரம் உண்டாகும் போது, பாவத்திற்கு பரிகாரம் உண்டாகும் போது எல்லாம் மாறி போயிடும். உங்களை அன்போடு அழைக்கிறார். அருகாமையில் உள்ள கரிகிலி வழியாக வெள்ளப்புதூர் போகிற வழியில, உங்களுக்கு அருகாமையில் உள்ள கரிகிலி வழியாக வெள்ளப்புதூர் போகும் வழியிலே சிபிஎம் சபை ஒன்று இருக்கிறது. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப்படும். அங்கே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப்படும். கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாகும். அங்கே பிசாசினால் கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாகும். பில்லி சூனியம் ஏவல்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பில்லி சூனியம் ஏவலில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலை தருகிறார். விசுவாசிங்க. இயேசுவை விசுவாசியுங்கள். ரட்சிப்பு உண்டு. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. விடுதலை உண்டு. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். இயேசு மனிதனை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவர் மனித ரூபம் எடுத்து இந்த விண்ணுலகத்தை வெளிப்பட்டார். விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திலே அவர் வெளிப்பட்டார். ஏனென்றால் மனிதனை ரட்சிக்கும்படியாக, மனிதனை மீட்க இந்த உலகத்திலே யாருமே இல்லை. மனிதனுக்கு ஒரு விடுதலை தர, ஆறுதலை தர, அவனுக்கு சமாதானத்தை தர யாருமே இல்லை. மனிதனுக்கு விடுதலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தர
யாருமே இல்லை. இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு வசதிகள், பொருளாதாரங்கள், பணங்கள் எது இருந்தாலும், இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு வசதிகள், பொருளாதாரங்கள், பணங்கள் இருந்தாலும் அவருக்கு நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. அதற்கு நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. அவையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை நேசித்து அன்பு கூர்ந்தபடியால், அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை நேசித்து அன்பு கூர்ந்தபடியால் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டும் பாவபாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று நான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருத்தமும் பாரமும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது வருத்தமும் வேதனையும் மனபாரமும் நிறைந்த வாழ்க்கை. எத்தனையோ குடும்பங்களை பார்த்தால் பலவிதமான பாரத்தோட, வியாதியோட, பல பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் பலவிதமான வியாதியோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை தரக்கூடிய வழிகாட்ட யாருமே இல்லை. அவர்களுக்கு விடுதலை தரக்கூடிய வழியை காட்ட யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் என்னிடத்திலே ஒரு வாருங்கள். மனிதனிடத்தில் போனால் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே போனால் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், புறம்பே தள்ளுகிறார்கள். புறம்பே தள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்திலே வருகிறவனை நான் புறமே இயேசுவிடத்தில் நீ எந்த நிலைமையில வந்தாலும் இயேசுவிடத்தில் அவர் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. அவர் உன்னை புறமே உன்னை தள்ளுவதில்லை. நேசிக்கிறார். உன்னை நேசிக்கிறார். அவர் அன்புள்ள தேவனா இருக்கிறார். அன்புள்ள தெய்வமாய் உனக்காக இருக்கிறார். மரித்தவரா இருக்கிறார். உனக்காக மரித்த தெய்வமாய் உன் இருக்கிறார். பாரத்தை நீ ஆண்டவரிடத்திலே கொண்டு வரும்பொழுது உன் பாவத்தை நீ ஆண்டவரிடத்திலே கொண்டு ஆண்டவர் வரும்போது உன் பாரத்தை, வியாதியை, உன் வேதனையை சுமக்கிறார். அவர் உன் பாவத்தை, உன் வியாதியை, உன் வேதனையை சுமக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ வேதனை நிமித்தமா, மன அழுத்த நிமித்தமாய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் வேதனை நிமித்தம் மாய்த்துக் கொள்கிறார்கள். தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைக்க தெய்வமா இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வாழ உன் வைக்க தெய்வமாய் பாரத்தையும், இருக்கிறார். உன் வியாதியையும், உன்னுடைய கஷ்டத்தையும் அவர் சுமக்கிற தேவனா இருக்கிறார். உன்னுடைய பாரத்தையும், உன்னுடைய வியாதியும், உன்னுடைய கஷ்டத்தையும் அவர் சுமக்கிற நீ தெய்வமாய் அவரிடத்தில் இருக்கிறார். வந்தால் உனக்கு ஒரு நல்ல வாழ்வை காட்டுகிறார். நீ அவரிடத்திலே வந்தால் உனக்கு ஒரு நல்ல வாழ்வை அது காட்டுகிறார். மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புது வாழ்வை தருகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புது வாழ்வை உன் தருகிறார். பாரங்கள் நீக்கப்படுகிறது. உன் பாரங்கள் நீக்கப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை ஒரு பாரமா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை, வியாதி ஒரு பாரமா இருக்கிறது. வியாதி ஒரு பாரமாய் மன இருக்கிறது. அழுத்தம் ஒரு பாரமா இருக்கிறது. மன அழுத்தம் ஒரு பாரமாய் வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லை. சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ சொல்லுகிறார், அவரிடத்தில் வரும்பொழுது உனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். என்னிடத்திலே வரும்பொழுது நான் உனக்கு இளைப்பாறுதல் வேதம் சொல்லுகிறது, நான் தரும் சமாதானம் இந்த உலகம் தரவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது என்று சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நான் கொடுக்கிறதான சமாதானம் உலகம் கொடுக்கவும் பணமோ, முடியாது, பொருளோ, ஐஸ்வர்யமோ, எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல், சமாதானம் தரக்கூடிய வழி இல்லை. ஒரு மனுஷனுக்கு பணமோ பொருளோ எவ்வளவு இருந்தால் ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல், சமாதானம் கொடுக்கக்கூடிய வழிகள் இல்லை. ஆனால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். ஆனாலும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானம் தரும்படியாக ஆகையினாலே நீங்கள் இயேசுவிடத்தில் வரும்பொழுது உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் தேடி வாருங்கள். வரும்பொழுது உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே மெய்யான தேவன், அவர் ஒருவரே, உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியிலே தம்முடைய இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை உங்களுக்கும் எனக்காக சிந்தி, அந்த இரத்தத்தினால் ஒரு பெரிய மீட்பை தந்திருக்கிறார். அந்த மீட்பு வெளியேறப்பட்டது. மரணாந்திரத்திலே நேசர் மார்பிலே
இந்த உலகத்திற்கு வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இயேசு சொல்லுகிறார், நானே வழி, இயேசு சொல்லுகிறார், நானே வழி, சத்தியம், சத்தியம், ஜீவன், ஜீவன், நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். ஆகையினால் இயேசு உங்களை அழைக்கிறார். ஆகையால் இயேசு உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, பாவ சாபத்தை போக்கும்படியாக, பாவ சாபங்களை போக்கும்படியாக, அதற்கு பரிகாரியாக, அதற்கு பரிகாரியாக இயேசு நம்முடைய பாவத்திற்காக சாபத்திற்காக ரத்தம் சிந்தினார். இயேசு நம்முடைய பாவத்திற்காக சாபத்திற்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு பாவ சாபத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. பாவ சாபத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. பிசாசின் பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. பிசாசின் பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இயேசு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். இயேசு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் தெருவில் இருக்கிற தேவனுடைய ஜனமே, டாக்டர் அம்பேத்கர் தெருவில் இருக்கிறதான தேவனுடைய ஜனமே, உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்களை இயேசு நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். வியாதியா இருப்பீர்களே, நீங்கள் வியாதியாய் இருப்பீர்களே, ஆனால் சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களே, சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள், மாய்ந்து கொள்ள வேண்டாம். இன்றைக்கு அநேகர் சமாதானம் இல்லாமல் தற்கொலை செய்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் சமாதானம் இல்லாமல் தற்கொலை செய்கிறார்கள். இயேசு அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் மறு நல்ல செழிப்பான வாழ்க்கையை தருகிறார். இயேசு அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி நல்ல செழிப்பான வாழ்க்கையை தருகிறார். நீங்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, வியாதியில பிசாசின் கட்டில் இருந்தாலும் சரி, வியாதியிலோ பிசாசின் கட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அருகாமையில உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறதான சபையில, சர்ச்சில, இருக்கிறதான சர்ச்சில, அந்த ஏசிபிஎம் சபையில ஏசிபிஎம் சபையில் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்காக ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுக்கிற ஊழியக்காரங்க அங்க இருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுக்கிறதான ஊழியர்கள் அங்கே இருக்கிறார்கள். வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும். வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாம் மாறி போகும். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. 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 இயேசு. 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 மனுஷனை தேடி வந்த தெய்வம். மறித்த தெய்வம். தாகம்
சோத்திரம் பண்ணுங்க. முடிய போது இன்னொரு நோக்கமாக வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் எல்லாரும் தேவனுடைய செயல்படியே தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். அதுக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. கிருபை நம்ம தாங்கி வந்ததுக்காக சோத்திரம் பண்ணுவோம். கிருபை நம்ம நடத்தி வந்ததுக்காக சோத்திரம் பண்ணுவோம். இந்த பயணத்தில் சோத்திர பயணத்தில் பங்கு பெற்ற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. வந்தவங்க புறப்படும் போது வந்து இடையில போனவங்க புறப்படும் கடைசியில் வந்து சேர்ந்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. தொடர்ந்து கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருக்க முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். நான் போகிற பிரயாணங்களுக்குரிய காரியங்களை கர்த்தர் பாரப்படுத்த முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்க நம்ம ஆண்டவருக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். யெகோவா தேவனுக்காக சோத்திரம் பண்ணுவோம். இயேசுவுக்காக சோத்திரம் பண்ணுவோம். யெகோவா தேவனுக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காய் சோதரம் கர்த்தாவே. இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே இந்த நடைப்பயணத்தை கர்த்தர் முடியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். துவங்கிய நேரத்திலிருந்து கர்த்தர் இந்த நேரம் வரையிலும் உடைய பாதுகாப்பும் உடைய இரக்கமும் உடைய தயவும் எங்கள் மேலே இருந்தபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே ஜீவனுக்கு ஏற்றதான ஆண்டவரே நல்ல பலத்தை நீர் ஆண்டவரே கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே வாலிபர்களையும் கர்த்தர் ஆண்டவரே பெரியவர்களுக்கு ஏற்றதான கிருபைகளை கர்த்தர் நீர் ஆண்டவர் கொடுத்து எங்களை உடைய கரத்திலே கர்த்தர் அதிகமாய் சுமந்து கொண்டு வந்தீரே. ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு வருகிறது போல நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தர் எந்தெந்த இடத்துலலாம் நாங்கள் கால்கள் வைத்தோமோ, எந்தெந்த இடத்துலெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை அறிவித்தோமோ, உங்களுடைய நாமத்தை உரைத்தோமோ கர்த்தர் அந்த இடத்துல கேட்கப்பட்டதான எல்லா சத்தங்களுக்கு காதுகளிலும் கர்த்தர் ஆண்டவரே உமக்கென்று ஒரு பெரிய ராஜ்யமாக, ஒரு பெரிய ஒரு கூட்டமாக, ஒரு பெரிய ஒரு சேனைகளாக ஆண்டவரே வருகிற நாட்களில் கர்த்தர் அந்தந்த இடத்துல சபைகள் எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு பெரிய மகிமையான ஒரு காரியத்தை எங்களுடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் தீயை கர்த்தர் ஆண்டவரை வைப்பதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறதான இந்த வெளியேற பெற்றதான இந்த இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நிச்சயமாக கர்த்தாவே எங்களுடைய தமிழ்நாட்டு மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நாங்கள் காண்போம். ஆண்டவரே பெரிய எழுப்புதலின் தீயை கர்த்தர் நீர் எங்களுக்குள்ளே வைத்து கர்த்தாவே நீர் எழுப்பி கொண்டிருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்ததான ஒவ்வொரு
பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமாக அவருடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்களை கத்து வருகிற நாட்களில் பெருக கத்து உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஊழியர்களை ஆண்டவரே இதில் நடைபயணமாய் வந்ததான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்திற்குரிய அழைப்பு இருக்கிறவர்களையும் வருகிற நாட்களிலே உங்களுடைய சத்தத்தை கேட்டு கத்தர் உங்களுடைய சித்தத்தை அறிந்து உங்களுடைய சித்தத்துக்கு செவிசாய்த்து உங்களுடைய சித்தத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து ஆண்டவர் வருகிற நாட்களிலே உமக்கென்று ஆண்டவரே ஜீவனம் பண்ணும்படியாக கத்தாவை மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கத்தர் ஆண்டவரை செவிசாய்க்க அப்படிப்பட்டதான ஒரு கிருபைகளை வருகிற நாட்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த தொட்டியை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதித்து இன்னைக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. இதுல ஊற்றக்கூடிய தண்ணீர் நிறைய கிடைக்கணும் ஆண்டவரே. நாம மகிமைப்படணும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. யார் ஃபர்ஸ்ட் போறாங்க?
நாளே நடந்துடலாம், 2 நாள்ல நடந்துடலாம் நினைச்சேன். ஆனால் நமக்கு அது பழக்கம் இல்லாதனால வந்து ஒரு தூரம் வந்து திரும்பி வந்து சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நம்முடைய நினைவு தேவனுடைய நினைவு அல்ல, நம் நினைவு எந்த நினைவு அல்ல, உங்களுடைய வழிகள் அல்ல. அதனால தேவனுடைய நினைவின்படி தேவனுடைய வழியின்படி கர்த்தர் நம்ம நடத்தி வந்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிடைக்கிற அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்கள் நம்ம கற்று தந்தார். அதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகாரங்களை கற்று நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்து திரும்ப நம்ம போகிறோம். தேவசாயம் நம்ம நாளைக்கு நம்ம டியூட்டிக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க பாருங்க, திருவள்ளூர் பிள்ளைகள் பசங்க பாவம் நடக்க முடியாமல் நல்லா நடந்து தோற்றம் பண்ணிட்டு வந்தாங்க. நாளைக்கு போகிற பிரயாணத்தில் எல்லாம் கற்றுக்கு நாளைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, வேலைக்கு போகிறதெல்லாம் பழக்கி கொடுக்கக்கூடாது. கிருபையோடு அந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நடப்பயணத்தில் நீங்க பல காரியங்களை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. அப்படிப்பட்டவங்கள ஒரு அணிலே சொல்லுங்க. ஒன்று ரெகோபோத்துடைய வேலை இந்த பகுதிக்கு இந்த இடத்துக்கு ரெகோபோத்து, அதனால இதனுடைய வேலை வரணும் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கணும். ஆண்டவரே இந்த நான் நடக்கிறதுக்கு ஏற்றவாறு எனக்கு என் குடும்பத்துக்கு நன்மை செய்யணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு நன்மை செய்யணும், அப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லி அந்த தொழிலில் ஆசீர்வதிக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி நடந்திருக்கீங்க. அந்த நினைவுகள் எல்லாம் கர்த்தர் அறிந்து ஆசீர்வதிக்க முடியாது, அதெல்லாம் அங்கீகரித்து தேவன் அதற்குரிய பதிலை நமக்கு தரலாம். அதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அறிவிச்ச இடத்துல எல்லாம் ஜனங்க வரணும். இந்த சட்டத்தை கேட்டவங்க எல்லாம் நின்று கேட்டாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஜெயிக்கும் போது பிசாசு கொடுத்து அந்த ரோட்லேயே விழுந்துச்சு பிசாசு. அப்போ 2 அம்மாமாரும் அப்படியே தாங்கி இதை வச்சாங்க. இவங்க எல்லாரும் ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார், அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம கையில் கொடுத்த நோட்டீஸு இதை வச்சுட்டு அவங்க இந்த இடங்களுக்கு கடந்து வரணும். இங்கே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஜெபம் நடக்குது இந்த இடத்துல. அதனால பலரும் கலந்து இங்கே கூட நிறைய வந்து ஜெபிக்க வந்தவங்கலாம் விடுதலை பெற்றாங்க. அதனால தேவன் அற்புத அடையாளங்களை செஞ்சு புறஜாதிகளை கத்த ரட்சிப்பு நடத்தணும். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாத்தா இருக்கிறாரு, ரவி இருக்கிறாங்க, இன்னொரு போஸ்ன்னு ஒரு ஐயா. இன்னைக்கு அவருக்கு தூத்துக்குடியில் ஒரு கேஸ் விஷயமா என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று தான் போனார். அவர் குழம்பிட்டு இருந்தார். இவங்க எல்லாரையும் கத்த பாதுகாக்கணும். அதுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் லட்சக்கணக்கான வேலைகள் இதில் போட்டுக்கிட்டு இருக்க பைசா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சீக்கிரமாக அதிகமாக அடுத்த வாரத்தில் எப்படியாவது அந்த ஆர்ஃபனேஜுக்கு கோவம் அந்த இது பக்கத்தில் அந்த பாத்ரூம் சைடில் அதை தள்ளி அந்த பக்கத்தில் போடணும். முதல்ல ஒரு 20 பெட்டு போடணும்னு சொல்லி நினச்சிருக்கிறோம். அதுக்கு தேவையான வாசலில் கத்த திறந்து அந்த வேலையை கத்த நமக்கு திறந்தது நமக்கு தந்து தரணும். அதுக்காக அந்த வேலையை நமக்கு ஆசீர்வாதம் தரணும். கத்தருடைய கர உதவியாக இருக்குது. எல்லாருக்கும் சத்தமாக கரங்களை உயர்த்தி சோத்திரம் கைவிடாதவர். அதுக்காக ஸ்தோத்திரம்
அபிஷேகத்தோடு விடுதலையோடு இந்த இடத்துல இருந்து போகணும். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நேற்று ஆண்டவரே மாலை பொழுது ஆண்டவர் நாங்கள் பிரயாணப்பட்டது தேவன் அறிந்து ஆண்டவரே கத்தாவை ஆண்டு பகல் முழுதும் கத்தாவை ரா முழுவதும் கத்தாவை இம்மட்டும் எங்களோடு கத்திர முடிக்காரம் கூடாது சோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாவே இந்த பயணத்தின் கத்தாவே ஆண்டவரே இது குறிதான கத்தாவே ஆண்டவரே மகிமையை கத்தா கண்டு உணர கத்தர் கிருபை செய்தபடியா நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஜனங்களை கத்தா வழி நடத்தின போது கத்தா ஒவ்வொரு ஜீவித்தில் உள்ளதான கத்தாவை எல்லாம் காரியங்களை கத்தாவே நன்கு அறிந்தவராய் கத்தாவை இருந்திரு சுவாமி. அநேகர் புறப்பட்டாலும் சந்தோஷமா புறப்பட்டாலும் ஆனாலும் கத்தா முடிவிலே கத்தாவே அன்று ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியில் கத்தாவை பிரிந்து போடல் உண்டு கத்தாவை எல்லா சூழ்நிலை மத்தியில் நீர் எங்களை கத்தா முன்குறித்த தேவன் கத்தாவை நாங்கள் ஒருவரை வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தா சுகபத்திரமாய் கத்தாவே ஆண்டவரே ஆண்டவரே எங்களை எல்லாரும் இந்த ரெகோபத்தில் கத்தர் கொண்டு வந்து சேர்த்துறே இருக்கா சோத்திரம். வரக்கூடிய பயணங்கள் எல்லாம் கத்தா எங்களுக்கு உபசரித்ததான குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறோம் கத்தா. யாரெல்லாம் கத்தாவே எங்களை கத்தா தாங்கினார்களோ ஜபத்தில் ஏந்தினார்கள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம். இடைப்பட்டு கத்திர நாட்களில் கூட வந்ததான பிள்ளைகளுடைய பிரயாணிகளை கத்தர் கூடாது அப்படியா சோத்திரம். விசேஷமாக இதனுடைய முகாந்திரத்தை தேவன் அறிவியல் சுவாமி இப்படியாக கத்த இந்த முதியோர் இல்லத்துக்காய் கத்தாவை எங்களை நாங்கள் தியாகம் பண்ணி இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களால் செய்ய எங்களால் ஈர்ந்ததை கத்த நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கோம். இந்த பிரயாச கட்ட பலனை கத்தாவே நிச்சயமா கண்களால் நாங்கள் காண்போம் நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பன எங்களுக்காக குறித்து நிறைவேற்றி முடிக்கிறீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கத்தான் தேவனாய் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர் இஸ்ரவேல் ஜெயபலமானவர் எங்களுடைய மத்தியில் நீர் பெரியவராக இருக்கிறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை தேவனாய் கத்த செய்ய வல்லவராக இருக்கபடியா நன்றோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில்
எழுப்பி சியோனில் இருந்தவனை ஆதரவு பெற்றது போல கத்தாவே உங்களுடைய ஒத்தாசைகளுக்கு உண்டு சுவாமி, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு உண்டு சுவாமி. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, நீர் எங்கள் தகப்பனா இருக்கிற முடியாது கத்தாவே. ஆண்டவரே நீர் எல்லாம் எங்களுக்கு யார் உண்டு சுவாமி? நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சம்பூர்ணமா கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய உங்களை ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் இம்மட்டும் எங்களுடைய ஆண்டவரை ஊழியங்களை ஜீவிகளை குடும்பங்களை கத்தாவே நீர் மகிமைப்பட்டு கொடுக்கிற அப்படியா சோத்திரம். இன்னும் மகிமைப்பட போது அதற்காக நன்றோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது கூட பிரயாணப்பட போகிறோம் கத்தாவே. வாகனங்களை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். வாகனத்துக்கு முன்பாக பின்பாக தேவ தூதுடைய காவல் உண்டா இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற கோபத்தில் இருக்கிறதான மக்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து கத்தாவே அரவிந்த விமலாமா கத்தா தாத்தா ரவி எல்லாரும் கத்த பாதுகாக்கணும். இது எல்லாம் சுற்றில கத்த ரத்தம் தெளித்து கத்தாவே தேவ தூதுடைய பாதுகாப்பு உண்டா இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்களை கொண்டு வர முடியாது ஆண்டவரே, அவர்களை விடுதலையாக்க முடியாது ஆண்டு உண்மையாகவே கத்தாரு பார்த்தா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை வீடுகளை கத்தாவே ஆசீர்வாதத்தை பெருகச்ச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் வல்ல கரங்களை ஒப்புக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வாதம் மையம் நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தும் இயேசு மூலமாக நல்ல பிதாவே ஆமென். சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுங்க. ஆவியாத்மா சர தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியா தேவனுக்கு சோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இன்னும் உண்டாயிருக்கட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Some